ஒருத்தர் கொஞ்சம் பிரச்சனையாகவே சுற்றிட்டு இருக்கிறார். ருத்துராஜ் கெய்க்வாட் என்ன ஆச்சுன்னே புரியல. ஐயா முகங்கிடம் கழுவிட்டு தூங்கி எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்க, என்ன ஆச்சு சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச்க்குள்ளே தெளிவாயிருவீங்களா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி. அவர் சொல்கிற பதில்கள்லாம் பார்க்கும்போது செம ஷாக்காக இருக்குது. அப்ரோச்சில் சரி ஓகே எல்லோரும் ஏதாவது ஒரு தப்புகள் பண்ணலாம், ரைட் ஓகே. இவர் பேசுகிற பதிலே இப்படி இருக்கே, இவர் என்ன நினச்சிட்டு இப்படி பேசுகிறான்ற மாதிரி இருக்குது. 170 வந்து இந்த மேட்ச்சில் ஒரு பார் ஸ்கோருங்க. அவங்க ரொம்ப அதிகமாக அடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு கேட்சை ட்ராப் பண்ணிட்டோம். அந்த கேட்சை ட்ராப் பண்ணனால தான் வந்துட்டு மேட்ச் போச்சு. எக்ஸ்ட்ரா 20 ரன் அடிக்கணுங்கிற ப்ரெஷரும் டென்ஷனும் இருக்கும்போது எப்படி வந்து எங்களால் வந்து ஒழுங்காக அடிக்க முடியும்? ராகுல் திரிபாத்தியாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நாங்கள் 2 பேரும் நல்ல இன்டென்ஷனோட எப்படியாவது அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் அந்த ஷாட் அடித்தோம். அவருக்கும் பாவம் துரதிருஷ்டவசமாக அவுட் ஆகிட்டார். யார்? ராகுல் திரிபாத்தி அடித்த அந்த ஷாட்டுக்கு இவர் பேக்கப் வேறு பண்ணுறாரு ஒரு கேப்டனாக. இதை நான் எங்கே போய் சொல்லுவேன்? ஐயோ இறைவா, இன்னும் நான் என்னென்ன கொடுமைகள்லாம் பார்க்கணுமோலே அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் அப்படியே வந்து தலை சுற்றி போய் உட்காந்துருக்காங்க. ராகுல் திரிபாத்தி ஷாட்டுக்கு சரி உங்கள் ஷாட்டுக்கு பேக்கப் பண்ணுறீங்க ஐயா, ரைட் ஓகே பேக் பண்ணுங்கள். ஆமாம் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் பால் நல்லா அடிச்சிங்க, அது கடைசியில் ஃபென்ஸு கிட்ட போய் ஒரு கேட்ச் ஆச்சு, ஓகே அது ரைட்டு. கொஞ்சம் பவர் போட்டு அடிக்கிற ஒரு ஆளாக இருந்திருந்தால் அது போயிருக்கும். அது ரோஹித் சர்மா ஷாட்டாக இருந்தால் அது மாதம் 6 நீங்கள் அடிக்க போக அது வந்துட்டு கேட்ச் ஆகி போயிடுச்சு. ராகுல் திரிபாத்தியோடைய விக்கெட்டுக்காக யாருன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க? அவர் அடித்த ஷாட் என்ன குட் லென்த்துக்கு கொஞ்சம் மேலே வந்து ஒரு பாலை புல் பண்ண போய் இந்த பக்கத்தில் உட்காந்துருந்த பையனை எழுப்பியே புறா வருதுரா வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொன்ன அந்த விக்கெட்டை போய் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா ஐயா? என்ன இது அப்படின்னு யோசிச்சா இன்னொன்று என்ன சொல்கிறாரு, நாங்கள் அந்த 20 ரன் எக்ஸ்ட்ரா போனோடனே மொத்த கேமும் மாறிடுது. நான் 170 நினச்சி போனேன், நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்படின்னு விளக்கம் வர இதே மாதிரி தான் பேசுகிறாங்க. யூ ஜஸ்ட் இமேஜின் 170 நினச்சினீங்க, ஓகே இந்த பிச்சில் 170 தான் படிப்பாங்க யாராக இருந்தாலும், அதுதான் பார் ஸ்கோர் நினச்சி போகிறீங்க. ஆப்போசிட் டீம் 190க்கு மேலே அடிச்சுட்டாங்களா, நீங்கள் ஒன்று கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்களா, உங்களோட மொத்த பிளானும் சொதப்பிடுமா, எல்லாம் இது ஆயிடுமா அப்படின்றாரு. இது என்னங்க இது என்ன இது? ஸோ திஸ் இஸ் நாட் ருத்துராஜ் கெய்க்வாட். இந்த ருத்துராஜ் கெய்க்வாட் எங்களுக்கு வேணாம். ருத்துராஜ் கெய்க்வாட் ஆமாம் எங்கள் மேலே தப்பு, ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு போகணுமே அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு, கேட்சை விட்டோம் பாருங்கள், அங்கே போச்சுங்க மேட்ச்சு, இந்த மாதிரிலாம் கேட்சை விட்டால் எப்படிங்க ஜெயிக்க முடியும் மேட்ச்சு அப்படின்றாரு. எவ்வளவோ டீம்ஸு அந்த கேட்சை விட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேயர் செஞ்சுரி போடுற வரைக்கும் போய் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்குறோம். இந்த பிச்சு அவ்வளோ இதுவாக இருந்துச்சா, பேட்டிங் பண்ண முடியாத அளவுக்கு ஆச்சா, அதுதான் இங்கே கேள்வி. பிச்சு வந்து திடீர்னு வந்து மாறிடுச்சுன்றாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றுமே எங்களுக்கு புரியல, வி டோன்ட் நோ ஹவு இட் ஹேப்பன்றாரு. எங்களுக்கு தெரில, பிச்சு வந்து திடீர்னு வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்கிறாரு. ரைட் ஓகே மிஸ்டர் ருத்துராஜ் கெய்க்வாட், நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டுக்கிறோம். பட் அடுத்த மேட்ச்லேருந்து என்ன பிளான் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அப்படின்ற அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஏன்னா இதில் உட்காந்துருந்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு ஒத்து வராதுன்ற மாதிரி தான் பல பேர் யோசிப்பாங்க. ஸோ அடுத்த விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா ருத்துராஜ் கெய்க்வாட் அதில் கிளாரிட்டியோட தன்னுடைய விஷயத்தை வந்து கிளியராக எடுத்து வச்சு வெறித்தனமாக அப்ரோச் பண்ணுவாரான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் நம்மளுடைய ருத்துராஜ் கெய்க்வாடோட இந்த விஷயங்களை பற்றி என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். ஓகே பாய்.